இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான், பொண்ணை அடையணும்னு பேராசைப்படுறான். இப்படி மனிதன் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான். இதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் சொல்லலை. ஆமாம், இந்த 3 விஷயத்தை தான் இதில் வந்து, அதாவது ஒரே கத்தியில் வந்து ஒரே உரையில் 2 கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இதில் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் வந்து ஆனந்தராஜ் சாருக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு உரையில் இருக்கிற கத்தி, இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதில் எல்லாம் சொருவலாம், எல்லாம் நடக்குன்றது தான் இந்த படத்தில் இன்னும் காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க. நான் நடித்ததை பற்றி சொல்லும்போது, ஊரில் விளையாட்டாக கிராமத்தில் சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி, ஒருத்தி நேராக ஓடி வந்து எலியை போட்டான், இன்னொருத்தி சோத்தை போட்டான், இன்னொருத்துக்கு திருப்பி வந்து ஒருத்தி குழம்பு ஊற்றுனா, இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்சா. இப்போ மனுஷன் சாப்பாட்டை பிசையணும்ல, பிசையும் போது ஒருத்தி கையை பிடிச்சிட்டான். நான் வந்து முதல் பொண்டாட்டி, உனக்கு நான் குழம்பு ஊற்றினேன், இக்குழம்பை மட்டும்தான் திங்கணுங்கிறான். இன்னொருத்தி நான் முதல் பொண்டாட்டி, உனக்கு சோறு போட்டேன், நீ சோறை மட்டும்தான் திங்கணுங்கிறா. இப்போ 2ஐயும் போட்டு எப்படி பிசைய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் 2 பேரும் கோவப்பட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டாள். அதனால் 2 வச்சிக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல்ல நல்லா தான் இருக்கும், போக போக தான் அது கத்தி கழுத்தை இருக்குதா எல்லாம் ஏதுங்கிறது தெரியும். அதே மாதிரி கருத்துக்கள் நம்ம நிறைய சொல்லுவோம். நான் அன்றைக்கி போன தடவை பாட்டு படிக்கும்போது மறந்துட்டேன், அது ஒப்பிச்சுட்டு தான் நான் உட்காருவேன். எல்லாம் வந்து நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, அதனால் நீங்கள் எல்லோரும் தவறாக எடுத்துக்கிடாமல் அந்த பாட்டை இன்னொரு முறை தெளிவாக பாடிட்டு மனசார உட்காந்துக்கிறேன். அதாவது, கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி, காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன், ஈர் இரவும் துஞ்சாது என் கண். இதான் ஔவை பிராட்டியவருடைய பாடல். அந்த பாடலை வந்து போன தடவை மறந்துட்டேன், எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல, ஒரு 1000 வாட்டி இதை படிச்சிருப்பேன். இப்போ கரெக்டாக ஒப்பிச்சிட்டெல்லாம் இதுக்கு நீங்கள் கை தட்டியிருக்கணும். ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பாட்டை நான் மறந்துட்டேன், அதனால் இந்த தடவை சொன்னேன். உண்மையிலே நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே என்னை பற்றி நிறைய எழுதுறதுனால தான் எனக்கு நிறைய படங்கள் வருது. அதுக்கு வந்து முதல்ல இங்கே முன்னாடி இருக்கிற என்னோடய சகோதர சகோதரிகளுக்கு வந்து ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக ஒன்று சொல்லணும், தைரியமாக ஒரு விஷயத்த பேசாத, பேசலை வீட்டில் தான் உட்காந்துருப்பேன். நான் வந்து ஒரு அக்காவாக மேடையில் சொல்கிறேன்,